நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் வர காரணத்தினால ஏழை நடுத்தர வர்க்க மக்களின் 6 அம்ச கோரிக்கைகள் நம்ம அரசியல் கட்சிகளுக்கு முன்வைக்கிறோம். ஏழை நடுத்தர வர்க்க மக்களின் பொருளாதார மேம்பாட்டையும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டை கொண்டு இந்தியாவை வளர தாக்குவதற்கு நாமெல்லாம் எப்படி நம்மளுடைய குரல் எழுப்பி அரசியல் கட்சிகளை இதை செயல்படுத்த வைக்கிறதுன்றதுதான் நம்மளுடைய முயற்சி. இதுல பாரத் மாதா தேசபக்தி குடும்பகம், இது வசுதேவ குடும்பகமா உருவாக்கணும்ன்றது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஒரு குடும்பமாக்கி நாம் அனைவரும் கைகூத்து நம்மளுடைய எல்லா மக்களையும் அவங்க பொருளாதார மேம்பாட்டை கொண்டு இதுல நாம் எல்லாம் குரல் எழுப்பி அரசாங்கத்தை எப்படி செயல்படுத்த வைக்கிறோம்ன்ற முயற்சியில தான் இந்த 6 அம்ச திட்டத்தை வைக்கிறோம், கோரிக்கையை வைக்கிறோம். முதல் கோரிக்கை நதி இணைப்பு திட்டத்தை பைப்லைன் மூலியமா கொண்டு வரதை பத்தி பேசணும். இன்றைக்கு எப்படி மழை வந்தா வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தை தடுக்கிறது எப்படி, அந்த வெள்ளத்தை தடுத்து அந்த மழை நீரை சேகரித்து அதன் மூலியமா நம்மளுடைய நிலத்துல இருக்கிற அந்த பூமி தண்ணியோடைய நிலையை வளர்த்து அது மூலியமா நம்மளுடைய தண்ணி பஞ்சத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற முயற்சியை நம்ம இன்னைக்கு செயல்படுத்தணும்ன்றது மழைநீர் பராமரிப்பு திட்டம்ன்றது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு மழை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன தண்ணியை நம்ம சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா ரோட்ல இருந்து அப்படியே சேர்ந்து இங்க இருக்கிற தண்ணி அங்க எல்லாத்தையும் சேர்ந்துட்டுன்னா அது தாழ்ந்த பகுதியில போகும்போது அது சேர்ந்து போய் அது வெள்ளமா மாறுறது. ஸோ இந்த வெள்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, அது பயிர்களை போகும்போது பயிரை நாசப்படுத்தி நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டு பண்றது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு வார்டு லெவல்லையுமே சரி, கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு, அரசாங்க நிலங்கள் இருக்க இடத்துல அங்க குளங்களை தோணும், மழைநீர் குளங்களை தோட்டணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்தந்த வார்டில் இருக்கிற எல்லா தெருக்களுடைய தண்ணி அந்த குளத்துல சேர்ற மாதிரி செயல்படுத்தணும். அந்த குளத்துல அடிபாகத்துல ஒரு பைப் வச்சுட்டு ஒருவேளை அந்த குளம் ரொம்ப எடுத்து அப்படின்னா அந்த அடிபாகம் பைப்பை திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி நேரா கடல்ல போய் கிடக்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும் எல்லா இதுவும். ஸோ இது மூலியமா அந்த குளம் நிரம்பாம அட் த சேம் டைம் நம்மளுடைய தண்ணி வெள்ளமா மாறாம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலுமே சரி அந்த மழைநீர் பராமரிப்பு திட்டத்தை கொண்டு வரணும். மக்கள் அவங்கவுங்க வீட்டுல கிணறோ அல்லது போர் இருக்கிற இடத்துல அவங்க வீட்டுக்குள்ள வர மேல அவங்க வீட்டுக்குள்ள வர தண்ணி, பிளாட்ஸ் வர தண்ணி எல்லாமே அங்கே அவங்க வீட்டுக்குள்ளேயே சேகரிக்கிற மாதிரி அந்த செயல்பாட்டை நம்ம கொண்டு வரணும். இது மூலியமா தெருவில் வர தண்ணியை நம்ம குளத்துல சேர்த்துறோம். அந்தந்த வார்டில் இருக்கிற குளத்துல அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற தண்ணியை அவங்களே மழைநீர் பராமரிப்பு திட்டத்தை வச்சு அந்த தண்ணி பூமிக்கு போய் அவங்க கிட்ட பூமி தண்ணி அதிகப்படுத்துற மாதிரி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு வருஷம் நம்ம சப்போஸ் மழை வரலன்னு வச்சுக்கோங்க, மழை கம்மி, சில வருஷத்துல மழை அதிகமா வெள்ளம் வருது, சில வருஷம் மழை ரொம்ப கம்மியா வருதுன்னு போது பூமியோட தண்ணி நிலம் கம்மியாகும் போது ஒவ்வொரு வாட்டி தண்ணி இருக்காது, வறட்சி ஆயிடும். அப்போ மக்கள் தண்ணிக்காக போடுறாங்க. அந்த மாதிரி நிலையை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மழைநீர் இருக்கும்போது சேகரித்து வைக்கணும். அப்கோர்ஸ் நம்ம அந்த நதிநீர் திட்டம் பைப்லைன் மூலியமா வர்றது அந்த தண்ணி எந்நேரம் 365 நாள் நம்ம கிடைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியும். இந்த மழைநீர் பராமரிப்பு திட்டத்தின் மூலியமா வெள்ளத்தை தவிர்க்க முடியும். வெள்ளத்தை தவிர்த்து அது மூலியமா பல கோடி நஷ்டத்தை தடுத்து மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தண்ணீர் மேம்பாட்டு மூலியமா நாம மழைநீர் பராமரிப்பையும் நதிநீர் பராமரிப்பையும் ரெண்டுத்தையும் செயல்படுத்தி நம்ம இந்தியா முழுக்க 365 நாள் எந்நேரமே சரி தண்ணி பஞ்சம் இல்லாத நிலையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது விவசாய வளர்ச்சியும் அப்புறம் வியாபாரிகள் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, மக்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை எல்லாமே கிடைச்சி மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு ஒரு பசுமை புரட்சி கொண்டு நம்ம நாடு சுபிக்ஷமா ஒரு வளர்ந்த நாடாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும்.
இதுக்கு இந்த மழைநீர் பராமரிப்பு திட்டத்தை ஒவ்வொரு வார்டு லெவலில் குளங்கள் தோண்டி இந்தியா முழுக்க எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் குளம் தள்ளி தண்ணியை சேகரிக்கிற மூலியமா சேமிப்பதன் மூலியமா நம்ம வெள்ளத்தை தவிர்க்கணும். தண்ணியுடைய லெவலில் நம்ம மேலேருந்து மழைநீரை சேகரித்து மக்களுக்கு அந்த நீரை பயன்படுறதா செயல்படுத்தணும்ட்டு நாம் எல்லாம் நம்மளுடைய குரல் எழுப்பும் அரசியல் கட்சி மக்களுக்கு ஏழை நடுத்தர வர்க்க மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டு பொருளாதார வளர்ச்சியை செயல்படுத்தணும் என்ற நாம் அனைவரும் குரல் எழுப்பி இதை செயல்படுத்துவோம். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.